ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மனோஜ் பார்த்தீங்கன்னா உம்முன்னே உட்காந்துருக்காரு. என்னடா மனோஜ் உம்முன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. ஏன்டா அந்த ரோகிணி என்னமோ சொன்னாளா? அவள் எதுவும் நம்ம உன் கூட வம்பிழுக்கிறாளா? அம்மா வேணா அவளை போய் சத்தம் போட வாடா அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை இல்லைம்மா, அவளாம் ஒரு பிரச்சனையும் பண்ணலம்மா. அவள் படுத்தாம்மா இருக்கா. அப்புறம் என்னடா கவலையாக இருக்க? ஏன்டா உனக்கு ஒரு கல்யாணம் நான் அம்மா பண்ணி வைப்பேன்டா, நீ பாட்டுக்கு எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்காதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எங்கள் ஷோரூமுக்கு ஒரு பொண்ணு கொஞ்சம் மனநலம் சரியில்லை. ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா ஓயாமல் ஷோரூமுக்கு வந்துடுது. வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தோன்னே போயிருமா. இப்படி 2-3 தடவை அந்த பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணோட அம்மா மறு தடவை வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வீட்டுக்கு வந்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் உங்களை தான் பேசிக்கிட்டே இருக்கு, அதனால என் மகளுக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்குரிய எல்லா விஷயங்களுமே எங்கள் வீட்டுக்கு தெரியும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னிட்டு மனநல சரியில்லாத பொண்ணா? ஐயோ வேணாண்டா மனோஜ், நீ எவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு போய் மனநல சரியில்லாத பொண்ணை போய் முடிச்சு வைக்கவா? வேணாண்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க வந்து சரியான கோடீஸ்வரர்மா, வசதி வாய்ப்பு பயங்கரமாக இருக்குமா. என்ன செய்யனே தெரியாமல் அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு மனசு வேற சரியாயிரும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. அதனால அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கம்மா, அதை தாம்மா நான் யோசித்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னடா சொல்கிற மனோஜ், இவ்வளோ பெரிய வாய்ப்பு வருதா? அப்போ அந்த பொண்ணையும் உனக்கு முடிச்சு வைக்கலாமேடா. ஆனால் காசு தானடா, அவளுக்கு 5 லட்ச ரூபா ரோகிணிக்கு கொடுத்தா தாண்டா டைவர்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு சரிம்மா நான் ஷோரூம் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மனோஜ் ரொம்ப சந்தோஷத்தோடு வராரு. சந்தோஷத்தில் சொல்கிறாரு, அம்மா இந்தாங்கம்மா காசு, ரோகிணிக்கு டைவர்ஸை முடிச்சு விட்றலாமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையடா. உனக்கு எப்படி 5 லட்சம் கிடச்சிச்சு? வீடை திருப்புறதுக்கு காசு கேட்டதுக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் முத்து, இப்போ எப்படி நீ 5 லட்சத்தை பெரட்டின அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் எங்கம்மா பெரட்டினேன்? அந்த பொண்ணு திரும்பியும் இன்னைக்கு ஷோரூமுக்கு வந்துருச்சுமா. வந்தது நான் உம்முன்னு இருக்கேன்னு அவங்க அம்மாட்ட அம்மான்னு சொல்ல விட்டே அவங்க அம்மா என்ன ஏதுன்னு கேட்டாங்க. எனக்கு பொண்டாட்டி இருக்காங்கன்னு தெரியுங்களா, அவங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு 5 லட்ச ரூபாய் இருந்தால் தான் நான் டைவர்ஸ் பண்ண முடியும், அதனால நீங்கள் கொஞ்ச நாள் பொறுங்க, அதுக்கப்புறம் நான் வேணா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேம்மா. சொன்னோன்னையும் ஒரு 1 ஹவர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தவங்க டக்குன்னு கொண்டு வந்து என் கையில் 5 லட்சத்தை கொடுத்துட்றாங்கம்மா. சீக்கிரம் டைவர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு 2 நாளில் உனக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கும். பரவாயில்லடா மனோஜ், நம்ம இந்த பொண்ணையே முடிச்சிருவோம், உன் டைவர்ஸ் சீக்கிரம் வாங்கிடுவோம் இந்த காசை கொடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.